Hi friends, welcome to Feast with Firas. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Cook with Comali season 3ல Manobala Sir செஞ்ச Kerala Prawn Pollichathu. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரான்ல உள்ள வெயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சள்தூள், மிளகாய் தூள், உப்பு, எலுமிச்சைப்பழம், பாதி லெமனை புளிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes மேரினேட் பண்ணிக்கிறங்க. ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண பிரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாத ஆத்தென்டிக் கேரளா ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இப்போ ஒரு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ கெட்டி தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண பிரானை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கிரேவி திக்காகவுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாழையிலே நல்லா தீயில காமிச்சுக்கிறோங்க. அப்போதான் நம்ம மடிக்கும் போது கிளியாது. இப்போ நம்ம பிரானை நடுவில் வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ தோசை தவால போட்டு 2 பக்கமும் நல்லா வேவுற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த கேரளா ஃப்ளேவர் செமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.